अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतोर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये நேற்றைய பாசுரத்தில் விசேஷமாக அகோபில க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான லக்ஷ்மி நரசிம்மனை ஆண்டாள் எப்படி விசேஷமான புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு வந்து அர்ச்சனை பண்ணா அப்படின்றத பார்த்தோம். முந்தானேத்து பாசுரத்தில் அந்த அகோபில க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்க எம்பெருமான் எப்படி சிம்மாசனத்தில் உட்காரணும், எப்படி சிம்மாசனத்துக்கு எழுந்து வரணும், நீர் குகையிலேருந்து எப்படி வரணும், வரக்கூடியதான அழகு எப்படி இருக்கணும், உன்னுடையதான திருக்கண் எப்படி இருக்கணும், நீ எப்படி அனுகிரகம் பண்ணணுன்றதெல்லாம் நிருசிம்மன் திருவடி வாரத்தில் முந்தானேத்து பாசுரத்தினால் அனுபவித்தோம். இன்றைக்கி பாசுரத்தினால் நிருசிம்மன் வந்து உட்கார்ந்தார், அவர் அர்ச்சனையும் பண்ணியாச்சு. இப்போ மேற்படி என்ன பண்ணணும்னா அவனுடையதான திருக்கல்யாண குணங்களை பாடணும். அவன் என்னென்ன காரியங்கள் நமக்காக பண்ணியிருக்கான் அப்படின்றத இந்த பாசுரத்தினால் அந்த அகோபில க்ஷேத்திர நிருசிம்மனுடையதான திருவடி வாரத்தில் ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நிருப்பண்ணன் என்ன நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொன்னான். இந்த பாசுரத்தில் நல்லா ஆணித்தனமாக தெரிகிறது கண்ணனையே ஆண்டாள் பிரார்த்திக்கிறான்னு. ஆனால் எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்ன இரணியன் தூண் படைப்ப ஆங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்னிய என் சிங்கபிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன்னு பிரகல்லாதன் சாதிச்சிருக்க. அதனால் நிருசிம்மன் தான் பின்னால் கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கார். அந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது கண்ணன் என்னென்ன காரியங்கள் பண்ணார்ன்றதை இங்கே காண்பிக்கிறார் ஆண்டாள். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஹே லக்ஷ்மி நரசிம்மா, தேவலி என்ன காரியம் பண்ணீர்னு நாங்கள்லாம் நினச்சி பார்க்குறோம். ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகியினுடையதான கர்ப்பத்தில் அவதாரம் பண்ணீர். அந்த கம்சனுடையதான கோட்டையில் தேவல் அவதாரம் பண்ணீர். காலாகிரகத்தில் அவதாரம் பண்ணீர். அதுக்கப்புறம் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அதே ராத்திரியில் இந்த தேவகி பிரார்த்திக்கிறா வசுதேவன் இடத்துல, இந்த குழந்தைய அங்கே எடுத்துன்னு போய் பத்திரமா சேர்த்துடுங்கோ, அந்த குழந்தை நன்னா இருக்கட்டும் அப்படின்னு. அப்படி ஒரு காரியத்தை அவளுக்கு மனசில், அதாவது அவள் ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு காரியம் பண்ணும்படியான புத்தியை கொடுக்கிறீர். செய்வார்களை செய்வேனும் யாவினை என்னும்னு ஆழ்வா சாய்க்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணுறான்னா அந்த காரியத்தை பண்ணும்படியான புத்தியே எம்பெருமான் கொடுக்குற. அந்த மாதிரி அவளுக்கு ஒரு புத்தியை கொடுத்து அங்கேருந்து தேவரை எழுந்தருளை பண்ணிட்டு வந்து அந்த யமுனையுடையதான பிரவாகம் என்ன தேவரீருக்காக அது வழி விட்டுது. அந்த மழையானது பயங்கரமாக இருந்தது. அது உமக்கு ஒரு விதமான அபச்சாரமும் படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கருடன் மின்னவரை அழகு என்ன, ஆதிசேஷன் கொடை பிடிக்கக்கூடியதான அழகு என்ன, அந்த யமுனையானது வழிவிடக்கூடியதான அழகு என்ன, இதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்குறோம். அப்புறம் தேவரீர் யசோதையினுடையதான கிரகத்தில் வந்து அற்புதமான பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்துன்னு தேவல் எப்பேற்பட்டதான காரியங்கள்லாம் பண்ணி காண்பிச்சீர். எவ்வளோ பசங்களோடத்தெல்லாம் சந்தோஷமாக இருந்தீர். 10 அடியவர்க்கு எளியவன் அவ கூடலாம் எப்படி பழகினீர். அந்த ஆடு மாடு கூடலாம் தேவல் எப்படி பழகினீர். அந்த பசுமாட்டுக்கிட்ட எவ்வளோ பிரீத்தியாக இருந்தீர். உரித்து வளர தரிக்கலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில். அப்படியெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணிட்டு தேவரி திருவடி வாரத்திலையும் உன் அடியார்களுடையதான திருவடி வாரத்திலையும் அபச்சாரப்பட்டதான கம்சனுடையதான பயத்தில் நெருப்பாக தேவலீர்
எழுந்தருளி இருந்தீர். கிருஷ்ணன்னு பேரை கேட்டாலே, கண்ணன்னு பேரை கேட்டாலே, கண்ணனுடைய ஞாபகம் வந்தாலே அவனுக்கு அப்படியே நெருப்பு மாதிரி ஆயிடுவான். அவன் அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவான்னு சொல்கிறான். கருத்தை பிறப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ன நெடுமாளே, அப்பேற்பட்டதான நெருப்பாக நீ போய், ஏன்னா அனலாய நமஹா பக்த சந்திரமச ஜோதிஷே நமஹான்னு ஒரு நாமாவளி. அனலாய நமஹா நெருப்பெண்ணன் என்ன நெடுமாளே, துஷ்டர்களுக்கு எம்பெருமான் அனலாய நமஹா, பக்தர்கள் விஷயத்தை பக்த சந்திரமச ஜோதிஷே நமஹா. ஒரு சந்திரனுடையதான குளிர்ச்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவன் கண்ணன். அதனால் இந்த நாமாவளி அதுக்கு அடுத்த நாமாவளி இது. பக்த சந்திரமச ஜோதிஷே நமஹா, பக்தர்களுக்கு சந்திரனுடைய ஒளி போல இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்டதான கண்ணா, தேவரீர் என்ன பண்ணீர்? உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதிருதியாகில். அப்பேற்பட்டதான கிருஷ்ணா, எங்களுக்காகவே இருக்கக்கூடியதான கிருஷ்ணா. ஏன்னா எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உன்னால் தாங்கிக்க முடியாது, உனக்கு ஒரு கஷ்டம்னா எங்களுக்கு தாங்கிக்க முடியாது. உன்னையே அரித்தித்து வந்தோம் பறைதிருதியாகில். திருத்தக்க செல்வமும் எங்களுக்கு செல்வம்னா எது? உன்னுடையதான கைங்கரியமே செல்வம். உன்னை நினைந்திறைந்து உள்கரைந்துருகி இமையோர் பலரும் முனிவரும்னு பிரம்மருத்ராதிகள் முதல் கொண்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, உன்னையே நினச்சின்னு இருக்கா. அப்பேற்பட்டதான ஒரு வைபவத்தை உடையவன் நீ. உன்னையே அனுபவிக்கணும்னு நாங்களும் நினச்சின்னு இருக்கோம், உன்னையே நினைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் எங்களுக்கு சொத்து. சேவகமும் யாம் பாடி வாயினால் பாடணும். அதனால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொல்கிற மாதிரி உன்னை வாயால் பாடணும், மனசனால் சிந்திக்கணும். தக்க செல்வம் யாம் பாடி வருத்தமம் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். ஹே பிரபு லக்ஷ்மின்னு சும்மா இப்படியெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணி தேவரீரே ராமாவதாரம் பண்ணி, தேவரே கிருஷ்ணாவதாரம் பண்ணி, பின்னால் வரக்கூடியதான அவதாரங்கள்லாம் தேவல் தான் பண்ண போகிறீ. அப்பேற்பட்டதான லக்ஷ்மின்னு சும்மா எங்களுடையதான வருத்தங்கள்லாம் போகணும். உன்னுடையதான திருவடி வாரத்தில் எங்கள் அஞ்சலியானது சமர்ப்பிக்கணும். ஆடி ஆடி அகங்கரைந்து இசைப்பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாழும் இவ்வாணுதலே. இன்றைக்கும் அஹோபில க்ஷேத்திரத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஜுவாலானசும்மனை சேவிக்கணும், உக்ரஸ்தம்பம் போகணும், மாலோலனை சேவிக்கணும், பார்கவனை சேவிக்கணும், பாவனனை சேவிக்கணும்னு ஒரு நிசும்மனையும் ஒரு இடத்துக்கு போய் சேவிக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த நிசும்மனிடத்தில் இருக்கக்கூடியதான பக்தி. அவர்களை பாடணும், அவன் திருவடியை போற்றணும்னு ஆண்டாள் இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறாய். அப்பேற்பட்டதான கண்ணனாக இருக்கக்கூடியதான நிசும்மன் எங்குமுளன் கண்ணன் எல்லாருக்கும் பரமக்ஷேமத்தை அனுகிரகம் பண்ணணும்னு ஆண்டாள் திருவடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கவிதார்க்கி சிம்மாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.